வணக்கம் மனிதர்களே. என்ன இங்க இருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம்னு பாக்குறீங்களா? நான் ஒரே இடத்துல நின்னா இது எபிசோடு 1 இல்ல 8 9 உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக தான். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியோடைய 10th எபிசோட். நம்ம வார வாரம் வெளி உலகம் நமக்கு என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ஒரு 3வது கண் கொண்டு நாம பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சி. ஸோ தொடர்ச்சியா பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரெஷ்ஷாவும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பீங்க. ஓகே, கடந்த சில வாரங்களா நம்ம பாத்தீங்கன்னா ஆன்மீகம் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பல துறைகள் நாம பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட் மருத்துவம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஜஸ்ட் லைக் தட்னு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக். மருத்துவத்துறை நமக்கு எப்படி வெளியில காட்டப்பட்டிருக்கு, நாம எப்படி ஒரு உண்மை கண் கொண்டு அதை பார்க்கணும். ஏன்னா எதுவுமே வெளி உலகத்தோடைய மிஸ்டேக் அப்படின்னு நான் மத்தவங்க மேல பழி போட நான் விரும்பல. அது நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய இயலாமை. அதை மத்தவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்ப எல்லாமே நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நாம தான் காரணம். அந்த வகையில மருத்துவம் நமக்கு வெளியில இருந்து எப்படி காட்டப்பட்டிருக்கு, நம்ம எந்த இடத்துல எல்லாம் கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாம பேச போறோம். மருத்துவத்துறை இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல நாம ஒரு விஷயம் நான் டிகோட் பண்றேன். அதாவது நோயும் மரணமும் ஒண்ணுன்னு நாம முதல்ல நினைச்சிட்டு இருக்கோம். அது மிஸ்டேக்னு முதல்ல இன்னையில இருந்து ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அது மிகப்பெரிய அறியாமை. அது ராவா சொல்லணும்னா முட்டாள்தனம் அப்படிங்கறதுதான். நான் பொலைட்டா இது அறியாமைன்னு நான் சொல்றேன். நோய் வேற, மரணம் வேற, டோட்டலாவே வேற. ரெண்டுத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. ஒரு தொடர் நோய் வந்துருச்சு அப்படின்னா, இல்ல ஜஸ்ட் நமக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு தீராத நிலை உருவாகுது அப்படின்னா அது மரணத்தை நோக்கி நமக்கு கொண்டு போகுது அப்படின்னு நாம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனா நோய் வேற. ஏன்னா நமக்கு என்ன இன்பேலன்ஸ், அதாவது நம்ம உணவோ இல்ல சுற்றுச்சூழலோ எது நம்ம எந்த பகுதியை நம்ம அதிகப்படுத்தி இருக்கோம் இல்ல குறைவா பயன்படுத்தி இருக்கோம், அதனுடைய இன்பேலன்ஸ் இண்டிகேஷன் தான் நோய். அது முதல்ல நமக்கு தெரிய வரணும். நோய் வந்துட்டாலே, ஒரு தொடர் நோய் வந்துட்டாலே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது பிரஷர் இல்ல சுகர், கேன்சர், எது வேணா சொல்லலாம், கொலஸ்ட்ரால், இப்படி எந்த நோய் வந்துட்டாலும் தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னாலும் உடனே பாத்தீங்கன்னா அது மரணத்தை நோக்கி நம்மளை அழைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மரணம் வேற. அது வாழ்க்கை முறை தத்துவம். அது புரியாத நிலை ஏற்படும் போது உருவாகக்கூடியது மரணம். அது வேற பகுதி. ஏன்னா என்னுடைய என்லைட்டன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவம் நான் பகிர்ந்துட்டு வரேன். ஒரு வாழ்க்கை முறையில எப்படி எல்லாத்தினுடைய உண்மைத்தன்மையை நாம சேகரிச்சு அந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்துட்டு வர்றதுனால சுய அனுபவத்தை நான் பகிர்ந்துட்டு வரேன். நான் ஒரு நியூட்ரிஷனோ நான் ஒரு டாக்டரோ கிடையாது. பட் பொதுப்படையா ஒரு துறையும் வெளியில இருந்து எப்படி காட்டப்படுது, நாம எந்த இடத்துல கேர்லெஸ்ஸா இருந்ததுனால இது நடந்துட்டு இருக்கு, இதை பத்தி மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்ப சின்ன பிள்ளைங்கள்ல பாத்தீங்கன்னா கால்சியம் குறைபாடுனால பாத்தீங்கன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெளியில செவத்தை நோண்டி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்லேட் பென்சில் இல்ல சாக் பீஸ் இதெல்லாம் நோண்டி சாப்பிடுவாங்க. இது சுண்ணாம்பு சத்து குறைபாடுனால நடக்கக்கூடியது. இது நியூட்ரலா இருக்கிற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சாப்பிடணுங்கிறதெல்லாம் தோணாது. ரேர், ஏதோ ஒரு குழந்தைங்க சாப்பிடுது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கால்சியம் சத்து குறைபாடுனால அப்படிங்கறத டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க. நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. அப்போ ஒரு சுகர் வந்துட்டாலோ, கொலஸ்ட்ரால், பிரஷர், கேன்சர், அப்ப அதுக்கு காரணம் என்ன? அப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம எடுத்தோம், என்ன இன்பேலன்ஸ், என்ன பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன மாதிரி உணவு பற்றாக்குறை இருக்கு, எதை அதிகப்படுத்தியிருக்கோம், எதை குறைக்கணும், இதெல்லாம் நமக்கு அந்த நோய் ஒரு சிம்டம் இண்டிகேஷன் காட்டுது, அவ்வளவுதான். அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நம்ம சரி செய்துக்கிட்டா போதும், அதை பராமரிச்சாலே போதும். ஆனா அதை விட்டுட்டு இதெல்லாம் நமக்கு சரியா தெரியாததுனால நாம என்ன பண்றோம், ஏகப்பட்ட மெடிசன்ஸ் வெளியில இருந்து எடுத்துக்கிறோம். அது அலோபதியில இருந்து அந்த பத்தி இந்த பத்தின்னு ஏகப்பட்ட மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒன்னும் அறியா நிலையில போய் அந்த மக்கள்கிட்ட வெளியில போயிட்டு கேட்க வேண்டியது, தெரிஞ்சவங்கள்ட்ட டாக்டர்ஸ் கிட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கறதே தெரியறது கிடையாது. டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்ப நமக்கு ஒரு டயாபெட்டிக் அப்படின்னா, அந்த டயாபெட்டிக்னால ஒரு நீரிழிவு நோய், அந்த நீரிழிவு நோயினால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே அந்த நீரிழிவு நோயை விட்டுட்டு கிட்னி பக்கம் போயிட வேண்டியது, மாரடைப்பு பக்கம் போயிட வேண்டியது. நமக்கு இருக்க நோய் நீரிழிவு நோய், பிரஷர். அப்ப நோய் என்ன, அந்த ஒரு நோய். அப்ப அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மத்ததை பத்தி சிந்திக்க வேண்டியது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். இப்ப நமக்கு கையில சின்னதா ஒரு காயின இருக்கும்போது அப்படியே ஒரு வெட்டுப்பட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம். அது வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்ட்டு உடனே அந்த கையில ஏகப்பட்ட ஆன காயம் அப்படியே நரம்புல பாத்தீங்கன்னா அந்த பிளட் கிளாட் ஆகி உங்களோட மூளை முழுமையா செயலிழக்க போகுது, உங்களோட லெஃப்ட் சைடு பிரெயினே செயலிழக்க போகுது அப்படின்னு யாராவது சொன்னா உங்களால நம்ப முடியுமா?
அது முட்டாள்தனம்னு உங்களுக்கே தெரியும்ல, என்ன கதை கொடுத்துட்டு இருக்கேன்னு கேட்பீங்கல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு டயாபெட்டிக்னால இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர், இதெல்லாம் சொன்னா நீங்க வந்துட்டு இதுல எப்படி முட்டாள்தனம்னு நீங்க இன்னொருத்தரை கேட்பீங்களோ அது மாதிரி முட்டாளாத்தான் நாம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப நோயா மட்டும் பார்க்கணும். அது ஜஸ்ட் நோய். அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும்போது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது அது வந்துட்டு மரணத்தை நோக்கி போகுது. அது காரணம் நாம தான். நோயும் மரணமும் ஒரு நாளும் ஒண்ணு சேர முடியாது, வாய்ப்பே கிடையாது. அது வாழ்க்கை முறை சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை முறை தத்துவம் சம்பந்தப்பட்டது. அது வேற, மரணம்ங்கிறது வேற. ஆனா நோய்ங்கிறது நோய், நமக்கு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி தெரியக்கூடிய நோய். அதுக்கு என்ன இன்பேலன்ஸ், நான் பேலன்ஸ் பண்ணிக்க என்ன வழி, அதை பராமரிக்க என்ன வழி, அதை சிந்திச்சோம்னா நோயை தீர்த்துக்கலாம். இந்த நோயினால இது, இந்த நோயினால இது வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறத விட்டுட்டு அதை சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா இந்த நோயை நம்ம சரி பண்ண முடியாது. அப்ப மிஸ்கம்யூனிகேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. அப்ப டாக்டரை அணுகும் போதே சரி சார், அவங்களே சொன்னா கூட அது வர்றதுக்கு சிம்டம் இருக்கு, ஓகே, பட் எனக்கு வந்துட்டு இந்த என் முன்னாடி இப்ப சுகர் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்க, அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ப்ரெஷருக்கு என்ன மாதிரி உணவுகள் நான் சாப்பிடணும், இதனால இன்னொரு நோய், ஓகே, அது நாளைக்கு வரும்போது பாத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் எதனால உருவாச்சு, எதை அதிகப்படியா நான் எடுத்திருக்கேன், எதை குறைக்கணும். அப்ப என்ன ஆயிடும்னா டாக்டர்ஸ் வந்துட்டு இவங்க வந்து கிளியரா வந்துட்டு ஒரு விஷயத்தை கேட்க பழகிருக்காங்க அப்படின்னு அவர் சரியா கைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ வெளி இன்புட்ஸை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. நாம எந்த அளவுக்கு ஒரு தெளிவான நிலையில வெளி உலகத்தை அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலியமா நான் சொல்றேன். திரும்பவும் சொல்லிட்டு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. வெளியில இருந்து வந்துட்டு யாரும் எதுவுமே பண்ண தேவையில்லை. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நாமளே தான் நம்மளை தாக்கிக்கிறோம். ஏதோ படத்துல வர டைலாக் மாதிரி, வெளியில இருந்தெல்லாம் எனக்கு எடுக்க யாரும் வர தேவையில்லை, எனக்கு எடுத்துக்க நானே போதும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நம்மளுடைய அறியாமை. சோ முதல்ல அதை சரி பண்ணணும். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி, இதனுடைய நோக்கம். ஒரு பிரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயா இருக்கக்கூடியனா எனக்கு வந்துட்டு யூடியூப் நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நோக்கம் கிடையாது. டெய்லி இதுக்காக வந்துட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் இப்படி ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா எதுக்காகவோ வெளியில சேனல் நடக்கும்போது, எதையோ பார்த்து மக்கள் வந்துட்டு அவங்களுடைய என்டர்டைன்மெண்டா வாழ்க்கையை தள்ளிட்டே போகும்போது, அறியாமை இல்லாம இயலாமை இல்லாம மக்கள் எப்படி ஒரு தெளிவான நிலையில வாழணும். வெளி உலகம் டெய்லி இவங்களை வந்துட்டு வேற வேற மாதிரி காட்டுது, சித்தரிக்குது. பட் நாம நம்ம நிலையில இருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி தெளிவா வாழணும், உண்மை தெரிஞ்சு நாம எப்படி தெளிவா வாழணும். இதுதான் வந்துட்டு ஒரு மூன்றாவது பார்வைன்னு சொல்லுவாங்க. வலது கண் இடது கண் இதை தாண்டி நெற்றி கண், மூன்றாவது பார்வையோட நாம எப்படி செயல்படணும். ஐ மீன் புத்திசாலித்தனம், அதாவது நெற்றிக்கண் அப்படின்னா என்னன்னா புத்திசாலித்தனம். எது ஒண்ணு சொன்னாலும் எப்பா சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, சும்மா சாதாரண ஆள் இல்லப்பா, அவன் புத்திசாலி, நீ என்ன கண்ணோட்டத்துல சொல்றாங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாருமே இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்க புத்திசாலியா மாறணும்னு சொல்ல வரேன். ஈஸியாலாம் வெளி உலகம் உங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது. வெளி உலகம் என்ன கொடுத்தாலும் இந்த நிகழ்ச்சியோடைய தாக்கம் உங்க முன்னாடி செயல்பட ஆரம்பிக்கணும். வெளி உலகத்துல இருந்து நமக்கு என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறாங்க, இவங்க சொல்றது எந்த வகையில உண்மை, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும். அப்பதான் இந்த நிகழ்ச்சி ஜெயிச்சதா அர்த்தம். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காகலாம் நான் பண்ணல, அப்படி தேவையில்லை. நிகழ்ச்சியோடைய நோக்கம் நிறைவேறணும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.